அனுபவம் ஒரு யூடியூப் சேனல் வந்து முருகதாஸ் பேசுகிறேன். அன்பு சகோதரர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சி போங்களா? இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து வேலை நேரத்தில் தூங்கியதற்கு தண்டனை, ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு. கேட்க கொஞ்சம் வினோதமாக இருக்குல்ல? அது சம்பவத்துக்கு போங்க. அங்கே மும்பையில் ஒரு பெரிய மில்லில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு நிறைய பதிவில் பதிவு பண்ணியிருக்கேன். அங்கே வந்து நிறைய தொழிலாளிகள் 15,000-16,000 தொழிலாளிகள் இருந்தாங்க. இங்கே வந்து ஒரு லாரியில் பஞ்சு பேல் வந்து இறங்கும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து நூல் உற்பத்தியாகி துணியை வந்து ப்ளீச் பண்ணி டையிங் பண்ணி பிரிண்ட் பண்ணி அதையும் பெல்லில் மடித்து பெல்லில் வெளியே போகும். அதே லாரியில் ஏற்றிட்டு போகும். அவ்வளோ பெரிய மில்லுங்க. ஒருங்கிணைந்த மில், ஸ்பின்னிங், வீவிங், ப்ராசஸிங், டையிங் அண்டு ப்ராசஸிங்லாம். சரி, அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜென்ரல் மேனேஜர்ஸ் நிறைய இருப்பாங்க. 4-5 ஜென்ரல் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு மேலே வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது நான் பார்த்தா வீவிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3000 மிஷின் இருக்கும். 3000 மிஷின் வந்து 4 பகுதியாக பிரிப்பாங்க. பிரிச்சுட்டு 750 மிஷின் 750 ஒவ்வொரு மேனேஜர் கீழே கொடுத்துருவாங்க. சரி, ஒவ்வொரு மேனேஜருக்கும் 750 மிஷின் இருக்கும். அவர் கீழே வந்து 3 ஷிஃப்ட்டில் 3 ஷிஃப்ட் இன்சார்ஜ் இருப்பாங்க. அந்த ஷிஃப்ட் இன்சார்ஜ் கீழே 250 தறி ஒவ்வொரு சூப்பர்வைசர் இருக்கும். ஸோ 3 சூப்பர்வைசர் இருப்பாங்க. அந்த 3 சூப்பர்வைசர் மில்லு வந்து 7 நாள் தொடர்ந்து நடைபெறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார நாள் விடுமுறை கொடுப்பாங்க. ஸோ அந்த வார விடுமுறை அப்போது வேறு ஆளுக்கு விடும் இல்லையா, அதுக்குன்னு ஒரு வீக்லி ஆஃப் ரிலீவர்னு ஒருத்தர் ஜூனியர் லெவலில், அது சீனியர் வந்து ஷிஃப்ட் இன்சார்ஜில் இருப்பார். ஸோ ஒரு ஷிஃப்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 5 பேர். ஸோ 3 ஷிஃப்ட்டுக்கு 15 பேர் ஒரு மேனேஜர் கீழே இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அதிகாரிகள் இருப்பாங்க. நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் இருப்பாங்க. மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட். அவங்க வேலை நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி முடியும். 4:30-5 மணிக்கு ஆனால் எல்லோரும் கிளம்பிடுவாங்க. ஸோ 5 மணிக்கு மேலே மீதி செகண்ட் ஷிஃப்ட் ஃபுல்லாகும். அடுத்தது நைட் ஷிஃப்ட் ஃபுல்லாக பார்க்குறது ஒரு பொறுப்பான ஆள் வேணும் இல்லையா, அதுக்குன்னு ஷிஃப்ட் மேனேஜர்னு போட்டிருப்பாங்க. அந்த பணி வந்து தலைவர் இல்லாமல் இடைவிடாமல் அப்படியே தொடர்ந்து நடைபெறணும் இல்லையா, எந்த இடத்துலையும் தொய்வு வந்துடக்கூடாது. அதை வந்து ஒரு ஷிஃப்ட் மேனேஜர் போடுவாங்க. அதுக்கு வந்து ஒரே தகுதி வந்து பெரிய பட்டப்படிப்பு இழந்த வகையில் அந்த முதலாளியுடைய சொந்த ஊரை சேர்ந்தவர்கள் இருக்கணும். அது கம்பெனி மேலே ஒரு விசுவாசம் இருக்கணும். என்ன நடக்குதோ, அவங்க பெரியவங்கெல்லாம் வெளியே போகும்போது என்ன நடக்குதோ எல்லாத்தையும் வந்து காலையில் வந்து மேலிடத்துக்கு தகவல் சொல்லணும். அதே மாதிரி நடுவில் எங்கேயாவது நடைமுறை சிக்கல் இருந்ததுன்னா அங்கே போய் தீர்த்து வைக்கணும். இது வந்து அந்த ஷிஃப்ட் மேனேஜருடைய பொறுப்பு. அதனால் யாருமே அவர் கூட ஷிஃப்ட் மேனேஜர் கூட தகராறு வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா டிபார்ட்மெண்ட்டில் உள்ள மேனேஜர் கூட காப்பாற்ற முடியாது. அவர் வந்து மேனேஜ்மெண்ட் ஆகும் பியூர்லி. சரி, ஓகே, இது வந்து செட்டப்புங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம நிகழ்ச்சி போங்க. இப்போ என்னென்ன, என்னுடைய நண்பர்கள் வந்து ஒரு குழுவில் இருந்தாங்க, ஒரு ஷிஃப்ட்டில் இருந்தாங்க, நைட் ஷிஃப்ட்டு. அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டு 5 பேர் நைட் ஷிஃப்ட்டு. முதல் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் தூங்கலிங்க. அன்றைக்கி வந்து இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச், ஃபைனல் கிரிக்கெட் மேட்ச். எல்லாருமே 5 பேர் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து டிவி முன்னாடி உட்காந்துட்டாங்க. மேட்ச் வந்து நல்ல விறுவிறுப்பாக இந்தியா ஜெயிச்சிச்சுங்க. பகலில் அவங்க ஒரு நிமிஷம் கூட தூங்கவே இல்லை.
ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டாங்க. நைட்டு 11 மணிக்கு டியூட்டிக்கு நைட்டு வந்திருக்கு. நைட்டு வந்து அப்படியே தூக்க கலக்கத்தோட கண் எல்லாம் சிவந்து போய் அப்படியே வந்தாங்க. வந்த நண்பர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு 11 மணி போல் ஆளெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அங்கங்கே யாரை பணிக்காம இருக்கணுமோ எல்லாம் அமைச்சிட்டு 11:30 மணிக்கு ஆஃபீஸுக்கு மீட்டிங் போட்டு சொன்னாங்க. அந்த ஃபோர்மன்களை வரவழைச்சி மீட்டிங் போட்டு சொன்னாங்க. இன்றைக்கி நாங்கள் அதிகாரிகள் யாரும் ரவுண்டுக்கு வர மாட்டோம், நீங்கள் தான் அதிகாரிகள், நீங்கள் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம். ஆனால் பகல்லையும் செகண்ட்லையும் ஓன உற்பத்தியை விட நம்ம ஷிஃப்ட்டு உற்பத்தி அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி உற்பத்தியாகிற துணி வந்து தரமாக இருக்கணும், எந்த குறைபாடும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அவங்க ஃபோர்மெல்லாம் ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. ஏன்னா அதிகாரி வந்து நோய் நோயின்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னா அதே ஒரு லீவு மாதிரி தானே. ஸோ அது எல்லாம் அவங்க கீழே உள்ள விளையாட்களெல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாருமே குஷி. அப்புறம் ஒரு 3 பேரை அழைச்சி என்ன பண்ணாங்க, எங்களுக்கு ரூல் என்னென்னா நைட் ஷிஃப்ட்டில் வந்து மிஷினில் போய் அந்த ஓடுற துணியின் தரத்தை செக் பண்ணி அதில் இனிஷியல் போடணும். இப்போ எனக்கு முருகதாஸ்னா எம்னு போடணும். ஸோ 3 பேரை கூப்பிட்டு எல்லா தெருலையும் போய் அவங்க அந்த சூப்பர்வைசர் இனிஷியல் போட்டுட்டு ஏதாவது போடுற இடத்துல குறைபாடு இருந்தால் கொண்டு வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும் காலையில் அப்படின்ட்டு சொல்லியாச்சு. அவங்களும் உற்சாகமாக போய் அந்த வேலையை வர சொன்னாங்க. இந்த வேலையெல்லாம் ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சிட்டாங்க. 11:30 மணி 11:40 போல் முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னா, டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஆஃபீஸ் இருக்குங்க, கேபின் இருக்கும். அது அலுமினியம் கேபின் இருக்கும். ஒரு பக்கம் வந்து மரத்தினால் செஞ்சுருப்பாங்க, மீதி 3 பக்கம் கண்ணாடி இருக்கும். ஏன்னா ஆஃபீஸில் உட்காந்தபடியே உள்ளார வாட்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி வெளியேருந்து பார்க்குறவங்க அதிகாரி உள்ளே இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு தெரியும். வெளியே சம்பந்தம் பார்த்தா தெரியும் உள்ளே உட்காந்துருக்குறது. அந்த மாதிரி நைட்டு வெளியே போயிட்டாங்கன்னா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஆஃபீஸில் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணினா யாரும் இல்லைன்னு அர்த்தம். இது வந்து ஒரு ஜென்ரல் விதிங்க. அது எல்லாத்தையும் எல்லா மீட்டிங்லாம் முடிச்சது, அரேஞ்ச் பண்ணாமே எல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே தூங்கிட்டாங்க. அது எப்படி தூங்கிட்டாங்கன்னா, ஆஃபீஸ் சேரில் உட்காராம கீழே தரையில் துணியெல்லாம் கீழே மெத்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா இன்னொரு துணி எடுத்து நல்லா போத்திக்கிட்டு தூங்கிட்டாங்க. முடிஞ்சுங்களா? இப்போ வந்து என்னென்னா, ஷிஃப்ட்டு மேனேஜர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, மேனேஜ்மெண்ட் ஆள், அவர் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு நடை போவார். போயிட்டு என்ன நடக்குது அப்படின்ட்டு போவார். அவர் போகிற வழியில் எல்லா சூப்பர்வைசரும் அதிகாரிகளும் வணக்கம் வைப்பாங்க. எப்படி இருக்குது, என்ன இப்படி ஓடிட்டுருக்கு அப்படின்ட்டு. சரி, ஓகே, அந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது இப்போ நம்ம நண்பர்கள் இருக்குங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் போகிறாரு. பார்த்தா டிபார்ட்மெண்ட் நல்லா ஓடிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே அதிகாரி ஆளை காணோம். 5 பேரும் வந்து வணக்கம் வைப்பாங்க, யாரையும் காணோம். சரி அப்படின்ட்டு 1 மணிக்கு எங்களுக்கு வந்து 1 மணிக்கு லஞ்ச் வருங்க, டீ டைம். 1 to 2 கேன்டீன் திறந்துருக்கும். 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரம் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு டீ சாப்பிட்டு அப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே வருவாங்க அப்படின்ட்டு 1 மணிக்காக வெயிட் பண்ணார். 1 to 2 வெயிட் பண்ணார். அங்கே கேன்டீனுக்கு யாரும் வரல. அப்போ லேசாக ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, இல்லை ஒருத்தரையும் காணாமே அப்படின்ட்டு. அப்போ அந்த காலத்துலலாம் செல்ஃபோன் இல்லை, வரலைங்க, இன்டர்கம் தான் இருக்குது, செல்ஃபோன் வரல. அதனால் வந்து என்ன பண்ணார், சரின்ட்டு அவருக்கு ஒரு மனசில் ஒரு சின்ன சந்தேகம் இருந்துருச்சு. அப்புறம் வந்து அடுத்து லஞ்சு டீ அவர் முடியுமே அப்புறம் டிபார்ட்மெண்ட் போனால் அப்போயும் பார்க்க மாட்டேங்க. சரி, ஏதோ வேறு வேலையில் போயிட்டார், அவர் எங்கேஜ் ஆகிட்டார். அப்புறம் வந்து சரி 4 மணிக்கு 4 to 5 2வது டீ ஹவர்ஸ் இருக்குது, 2வது ½ hour. ஸோ இந்த நேரத்துக்கு நிச்சயமாக வந்தே ஆகணுமே. அவங்க அங்கே வந்து கேண்டீன் டீ காஃபி சாப்பிட்டுட்டு போட வந்த கதை அடிச்சு அரட்டை அடிச்சு இருக்கலாம். அது கம்பெனி வந்து கொடுக்குற ஒரு ஃபெசிலிட்டி, அதுக்காக வருவாங்களே அப்படின்ட்டு 4 to 5 கேன்டீனில் வெயிட் பண்ணார். 5 மணிக்கு வரலைங்க, யாரும் வரல. அது சொல்லி வச்ச மாதிரி யாரும் வரல. சரி அப்படின்ட்டு அவரோட டவுட் வந்துடுச்சு,
அப்புறம் ஒரு அந்த ஆஃபீஸ் கேபின் இருக்கு இல்லையா, அங்கே போய் பார்த்தாங்க. அங்கே பார்த்தா உள்ளார தரையில் தூங்கிட்டுருக்கு. சரி, இப்போ வந்து இவங்களை வந்து எழுப்புனா நாங்கள் தூங்கவே இல்லைன்னு சத்தியம் பண்ணி அடித்து சொல்லுவாங்க. சரி, என்னென்ன வெளியே போயிட்டு ஒரு 3 செக்யூரிட்டி ஸ்டாஃப் இருப்பாங்க. அங்கே ஒரு 10-15 பேர் இருப்பாங்க செக்யூரிட்டி. அதில் ஒரு 3 பேரை கூட்டி வந்தார். கூட்டி வந்து அவங்கள வச்சு எழுப்பினார். சாட்சியங்களோட எழுப்பிட்டு கேட்டார், பகல் தூங்கலை சார், நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வந்து கையங்களையும் பிடிச்சிருச்சு சாட்சியங்களோட. அடுத்த நாள் காலையில் எங்கள் மேனேஜர் வந்தார். வந்தவர் பார்த்து உற்பத்திலாம் பார்த்தா நைட் ஷிஃப்ட்டில் ரொம்ப நல்லா ஓடிருக்கு. துணியோட தரமும் நல்லாயிருக்கு. அவர் வந்து மகிழ்ச்சி. ஆனால் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த நைட் ஷிஃப்ட் மேனேஜர் ஒரு பக்காவாக ஒரு ரிப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட்டில் எல்லோரும் தூங்கியிருக்காங்க அப்படின்ட்டு சாட்சியங்களோட ரிப்போர்ட் பண்ணி கொடுத்தார். அவருக்கு வந்து தூக்கி வாரி போச்சு. இது ரெண்டாவது பம்பாக இருக்குது அப்படின்ட்டு. அவர் வந்து என்னென்னா, அந்த மில்லு பெரிய மில்லுங்கிறதுனால கவர்மெண்ட்டே என்ன பண்ணும், கவர்மெண்ட்டு லேபர் ஆஃபீஸர் ஒரு 3 பேர்த்த வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணும் உள்ளாரே. அவங்க வந்து ஆஃபீஸ் வந்து உள்ளார இருக்கும், மில்லுக்குள்ளாரே இருக்கும். ஸோ எங்களுக்கு ஏதாவது தொழிலாளர்களோ எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க அங்கேயே தீர்த்து வைப்பாங்க. வேறு எங்கேயும் போக தேவையில்லை. அங்கே ஏதாவது பிரச்சனை முடியலன்னா தான் கோர்ட்டுக்கிட்டு போவோம். ஸோ இனிஷியலாக அங்கே தீர்த்து வச்சுருவாங்க. அங்கே லேபர் ஆஃபீஸர்கிட்ட இவங்களை வந்து விசாரணைக்கு கூட்டி போயிட்டு இவங்க வந்து எதுவும் மறுக்கலை. நான் தூங்கணும் அப்படின்ட்டாங்க. தூங்குறது வந்து யாரும் மறுக்கலை, மறுக்க முடியாது இல்லையா, சாட்சியங்களோட இருக்குது. சரி, ஓகே, எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் சஸ்பென்ஷன், எல்லாம் ஒட்டு மொத்தமாக சஸ்பெண்ட் பண்ணால் ஷிஃப்ட் பாதிக்கும் அப்படின்ட்டு, ஷிஃப்ட் பண்ணி பாதிக்குன்ட்டு ஒவ்வொரு நாள் சஸ்பெண்ட் அப்படின்றாங்க. அவங்க 5 பேருமே ஒட்டு மொத்தமாக இல்லை, ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்ட்டு சஸ்பென்ஷன் வேண்டாங்க, ஒரு ரிட்டர்ன் வார்னிங், மைல்டாக ஒரு ரிட்டர்ன் வார்னிங் கொடுத்துருங்க, அது மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு லேபர் ஆஃபீஸர் இது பண்ணாங்க. இவங்க நம்ம நண்பர்கள் என்ன பண்ணாங்க, அதுவும் ஒத்துக்கலைங்க. அப்புறம் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள மேனேஜர்லாம் லேபர் ஆஃபீஸர்கிட்ட போய் கொஞ்சம் மண்டாடி, இன்னும் கொஞ்சம் தண்டனையை குறைங்க சார் அப்படின்னு. தண்டனை குறைச்சா சரி அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஓரல் வார்னிங், ஒன்றும் நடவடிக்கை எதுவும் இல்லை, சரி இனிமேல் எதுவும் தூங்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஓரல் வார்னிங். என்ன பண்ணாங்க, 5 பேருமே ஒட்டுமொத்தமாக, நீங்கள் எங்களை ரொம்ப அவமானப்படுத்துறீங்க, ஆக்சுவலி நாங்கள் வந்து தொழிலாளர் தவறு பண்ணால் அவன் வந்து உங்கள்கிட்ட கூட்டி வருவோம், சஸ்பெண்ட் பண்ணுவோம், இல்லை ஃபைன் பண்ணுவோம், நீங்கள் எங்களே விசாரணை கூப்பிட்டீங்க, எங்களை ரொம்ப அவமானப்படுத்துறீங்க, நாங்கள் எல்லாருமே 5 பேருமே ரிசைன் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். பார்த்தோன்னா மேனேஜ்மெண்ட்டு கொஞ்சம் மறந்து போச்சு. ஒரு ஷிஃப்ட்டில் 5 பேரும் டக்குன்னு ரிசைன் பண்ணால் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடும். இன்னொன்று ஃபஸ்ட்டு வந்து ஷிஃப்ட் பணி பாதிக்கும், எப்படியும் மேனேஜ் பண்ணிடலாம், ஆனால் வந்து இனிஷியலாக பாதிக்கும், அது ஒரு இஷ்யூ ஆகிடும். அதில் என்ன பண்ணாரு, அதில் வந்து ஒருத்தர் வந்து வேறு பக்கத்து மில்லில் இன்டர்வியூலாம் போயிட்டு ரெடியாக வேலை விட்றதுக்காக வெயிட் பண்ணுறது, அவர் ரிசைனே பண்ணிட்டார். அவ்வளோதான். இவங்க வந்து சொல்கிறது பொய்க்கு சொல்லலை, சும்மா வீராப்புக்கு பேசலை, நிஜமாக தான் மீன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. சரி, அந்த ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ணலாம் அக்செப்ட் பண்ணிட்டு மீதி 4 பேர் வேலைக்கு பாருங்கள், இன்க்ரிமெண்ட்லாம் வாங்கிங்க, அதுலேயும் முரண்பட்டுருங்க, அதுவும் பத்தல, எங்களை ரொம்ப அவமானப்படுத்துறீங்க, விசாரணையில் போட்டு அவமானப்படுத்துறீங்க சரின்ட்டு எல்லாத்துக்கும் 4 பேருக்கும் அடுத்த ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு அப்போது அந்த பதவி உயரோட வீரப்பா வேலைக்கு வந்தாங்க. ஸோ அந்த கையங்கலமாக பிடிச்ச சாட்சியங்களோட பிடிச்ச அந்த ஷிஃப்ட் மேனேஜர் அது என்னன்னு உங்கள் யூகத்துக்கு விட்டு. நன்றி, வணக்கம்.